உன் சைஸ் என்ன அவன் வயசு என்ன? ஓ சைஸ் என்ன அவன் வயசு என்ன? இந்த பீடிக்கு அந்த லேடி கேட்குதோ ராஜு? நல்லா விளைஞ்ச மண்டையாக தான் இருக்கு நீ. சரி ரைட்டு காய்ஸ், இன்ட்ரோவில் நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலை. எது பேசினாலும் திட்டுறியோ, அதனால் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சில மொக்க காமெடிஸ் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி பாருங்கள், பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போமா இது நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால் அனுப்பி இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ப்ரோ இவத்துல தாங்க முடியல ப்ரோ, டான்ஸரையே கொள்றா அப்படின்னீங்க. கிண்டல் பண்ண ஒன்றும் இல்லை, அவங்களால முடிஞ்சளவு ஆடுறாங்க. பட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பாவம் ஓரளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு அது கூட ஆட தெரியாது. ஸோ நம்ம அதை கிண்டல் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஓகே, தேர்ட் பிளேஸ் வந்தது கூட நல்லதுதான்டா. நாங்களாம் ஹாப்பி தான்டா. ஓ சூப்பர் டாடி, சூப்பர். தங்கவர ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. போன வீடியோவில் தான் சரி பாவம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களை மாதிரி எங்களால் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண விட்டேன். என்னது ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான், அதெல்லாம் ஜஸ்ட் டான்ஸே கிடையாது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போய் ஆடு ஆடு தப்பு தப்பா அடி வாங்கி சாகாத சொல்லி போடுங்க. ஏதோ சொல்லிட போகிறேன் காய்ஸ். ஆபாசத்தை தவிர்ப்போம்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் ஆபாசத்தை தவிர்ப்பேன். எல்லாம் மீறி போனாங்களே ஏதாவது திட்டி விட்டுருக்கேன். இப்பொழுது ஆளுங்கட்சி ஒரு இது விட்டு வச்சிருக்காங்க, கால் சென்டர் விட்டு அவங்க தொகுதி பிரச்சனைகளை கேட்கறதுக்கு. அதுக்கு நான் அப்ப கால் பண்றேன். போகல 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 போகல. இப்பொழுது என்னுடைய தலைமையின் கீழே ஒரு யூனிட் வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். தலைவரின் தூண்டுதலின் பேரில் நான் ஒரு என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ நான் கால் பண்றேன். ஏன் தொகுதி? ஹலோ ஆக யார் பேசுறா? ஆக தொகுதியில என்ன பிரச்சனை? எது நான் தான் பிரச்சனையா? என்ன ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸா இருக்க? ஆக டாடி, ஆக டாடி, ஆக நீதான் பிரச்சனை. ஆக டாடி. இந்த காமெடிக்கு ரியாக்ட் பண்ணலாமா கூடாத கூட தெரியல. ஆனா நல்லா இருக்கு இந்த காமெடி. Why should I give you this visa? Well, because I'm in love. I'm in pursuit of that love. I have no interest in America. I don't want to work or live there. My girl's there. I need to find her, bring her back to my mom, dad, and then marry her, live life with her here. And that's why I need to give me a visa. முன்னாடி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. இப்படிலாம் போய் ஏர்போர்ட்ல பேசினா கண்டிப்பா விரட்டி விட்டுருவானுங்க. இவ்வளவா? டேய் எவ்வளவுடா செலவாச்சு? இவ்வளவுதான். டோன்ட் வரி அத்த. 30000 கடறவங்க 32000 கரெக்ட் தானே? எப்போ கேட்டாலும் சின்னோடு செலவுதான், சின்னோடு செலவுதான். பசங்க எங்களுக்கு தானே தெரியும் அதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு. தேட் பிளே பாய் இன் எவரி கேங். எங்கள் கேங்கில் பிளே பாய் யார்? என்ன சொன்ன திட்டுவான்ல? அஜ்மல். நமக்கு தெரிஞ்ச ஒரே இழிச்சவாய் அஜ்மல். சரி பாப்பா என்ன பண்ணுறாங்க. அஸ்வதி, மரியா, ஆயிஷா, பூஜா, ட்ரீசா, ஃபாத்திமா. அதேது ஃபாத்திமா? யாருன்னு தெரியும்? லுலுமான்ல வச்சு கണ്ട കൊച്ച്. ഐശ്വര്യ, സാറ, അന്ന. അയ്യോ ലിസ്റ്റ് കഴിഞ്ഞല്ലോ. ഒരു ചോക്ലേറ്റ് ബാക്കി. ഇത് പിന്നെ ആർക്ക് കൊടുക്കും? പോണ വഴിക്ക് ഏതെങ്കിലും പെങ്കൊച്ചിനെ കാണുമല്ലോ, അവർക്ക് കൊടുക്കാം. போகும்போது அடிச்சு கொடுக்க போறியா? யாரில் நீங்களா? உண்மையே இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காள? நான் சொன்ன அஜ்மல்ல இப்படி கிடையாதுப்பா. சபாஸ் சபாஸ். இதாமல பிளே பாய். இல்லை இப்படி இருக்கு.
பர்ஃபெக்ட் மேட்ச். பர்ஃபெக்ட் எடிட்டிங், பர்ஃபெக்ட் மேட்ச் டு ஹிஸ் ஃபேன்ஸ். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? எவ்வளோ செய்ய முடியுமோ சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கீங்க. ஜாய்சி ஐபிஎல்ல எந்த வருஷம் வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க? லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். லாஸ்ட் இயரா? கரெக்ட். Thank you. கரெக்ட். எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? சத்தியமா பார்த்தேன். யார் வின் பண்ணதுன்னு தெரியுமா? விராட் கோலியா? கரெக்ட். சூப்பர். அப்ப கண்டிப்பா நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். இல்ல பார்த்தேன், கன்ஃபியூஸ் ஆயிருச்சு லைட்டா. டீம் பிளேயர்ஸ்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. லாஸ்டா அந்த டிராஃபி எல்லாம் வாங்குனதெல்லாம் பாத்தீங்களா விராட் கோலி? பார்த்தேன். நீ பொழைச்சிக்கோமா, நீ பொழைச்சிக்கோ, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நாளைக்கு நான் லீவ் ஓனர். உனக்கு கேக்குற லீவு இல்ல ஓனர்? நாளைக்கு ஆளை கூட்டிட்டு ஓடிக்க கல்யாணம் முடிக்க போறேன் ஓனர். அதான் நான் ஓடி போக போறியா? ஆமா ஓனர். போறதான் போற ஒரு 5000 எதுக்கு ஓனர் நான் கொடுக்கணும்? நீ போயிருவ. அவன் அப்பா அம்மா எல்லாம் வந்து என் கையால ஒண்ணு தான் என்ன பண்றது ஓனர்? அப்படி எவனும் வாங்க மாட்டான். என்ன தம்பி போல என்ன பண்ணு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உன் முன்னாடி நீயும் வேலைக்கு இருங்க. சரிங்க ஓனர். நான் சரிங்கடா. போடா போடா. டீ கடையில ஒரு டீ மாசம் பொண்ணு கொடுத்து ஓடிட்டானே. இதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னானோ அவங்க ஃபேமிலி ரொம்ப டம்மி பீஸு, எவனும் அடிக்க வர மாட்டாங்கன்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு ஆபீஸ்க்குள்ளேயே பிரிட்ஜ், 3வது மாடியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஸ்லைடு. உங்களுக்கு எப்போ மேக்கப் பண்ணணும்னாலும் சரி நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேயே மேக்கப் ஆர்டிஸ்ட ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான டெரஸ், பால்கனில நின்னு பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகிறது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல என்ன வித்தியாசமா இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஜாலியா விளையாடிட்டே அதே இருப்பா வளர்ப்பேன். அதுல எமோஜி வேற எங்க கம்பெனி அவ்வளவு பெரிய காமெடி இல்லை, பட் அனுபவப்பட்டவங்க கண்டிப்பா சிரிப்பாங்க. சத்தியமா இவனுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. சொல்லிட்டு எங்க வீடு தான் ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. என் கூட சந்தவனா இருப்பானுங்க. கேக் வாங்கி வச்சிருக்காங்க. சூப்பர். இதெல்லாம் அவங்க வீட்டுல வைக்க வேண்டியது. நைட் வந்து எங்க வீட்டுல தூக்கத்துல இருந்து இப்ப தெரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன் நான். யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. A few moments later. Happy birthday போடுங்க நான் அத அப்படியே எழுதி வச்சிருக்காரு. யார் நீ? போன் எடுத்து நான் ஹாப்பி பர்த்டே போடுங்க பேர்லாம் கேக்கல அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. இங்க பாரு இந்த காட்றேன். இது குட்டியா பொய்யா? இதுவே ஹாப்பி பர்த்டே அண்ணன் போடுறதுக்கு அப்படியே போட்டாங்க. அவ்வளவுக்குள்ளே தற்கொலையா இருக்க போறாங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒருத்தன் போட்டுதான் ஏன் நீ சாதாரண மனுஷனே இல்லையா? 1 million cash or 1 crore cash ரெண்டுத்துல எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? 1 million. எதனால? Million is higher than crore. Crore? Yeah. How do you know the answer? It's a simple question இல்லையா? சின்ன வயசுல இருந்து படிக்கிறோம். எத்தனை ஜீரோக்கு கொட்டு வாங்கிருப்போம், அதனால தெரியும். அவ்வளவுதான். 1 millionக்கு எத்தனை ஜீரோ, 1 crore எத்தனை ஜீரோ? இப்பெல்லாம் கேக்குறேன். நீங்க என்ன கேட்டீங்க? மில்லியனா crore கேட்டீங்க? மில்லியன் சொல்லிட்டேன்னா லாக் 5 மில்லியன் ஒரு 20 இருக்குமா? இல்ல 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 மில்லியன் 20லாம் இருக்காது. அவ்வளவுலாம் இல்ல. அவ்வளவு மக்கள் இல்ல நானு. 1 million cash or 1 crore cash னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மில்லியன் தான் சொல்லுவேன். 1 million வந்து எவ்வளவு? 100 crores. படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். 100 crores 10 crores. ஏங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? 100 crores தானங்க. 100 crores. Yeah, you're right. Thank you. Sorry, 1 millionலாம் வந்து 10 lakhs. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்க சேனல்ல வந்து நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருந்தா 500 rupees cash giveaway இருக்குங்க. சிரிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்குமே வந்து 1 மில்லியன் எவ்வளோன்னு தெரியாது யூடியூப்பில் வர வரைக்கும். யூடியூப்பில் அதில் காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு 1 மில்லியன்னா 10 லட்சங்கிறதே தெரியும். ஸோ வந்து நானும் ஒரு தற்குறி தான், அதை ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. இந்த காமெடி கொஞ்சம் பழைய காமெடி தான், ஆனால் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தாலும் சிரிப்பு வரும். ஏன்னா பாருங்களேன். நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கேன். ஏன் வாழைக்காய் இருந்தா முக்க மக்களுக்கு வலிக்க போதா இருக்கு? அடங்க மாட்டியா நீ? என்ன மாமி வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியலையா? இது கொடுங்க.
இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். அப்போ பீட்ரூட் பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீட்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து தக்காளியை பிசிக்கு பார்த்து வாங்கணும். பயாலஜி ப்ராக்டிகல் எக்ஸாம் மீ வித் ஃப்ளவர். இந்த பூ வச்சு என்ன பண்ணுவாங்க? என்னடா பண்ணுவாங்க இதை வச்சு? கொஞ்சம் சொல்லுங்க. நடந்திருக்கு யோசிச்சிருக்கேன். விஜய் சுத்து விளாக்ஸ் போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க நிறைய பேர் சேர்ந்து. அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துறான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பொழப்பா இது? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீதான் என்ன பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓன ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. விஜய் சுத்தி போட்டு பொலன்னு பொழக்கானுங்க. அதுக்கு அங்கேருந்து ஒரு வீடியோ வந்துட்டப்பா. விஜய் சுத்தி கை கட்டி நிற்கிற மாதிரி எல்லாரும் அதுக்கும் போட்டிருந்தான்ல. சார் எல்லாரையும் கை கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அவரையும் இப்போ கை கட்ட வச்சிட்டிங்களா அப்படின்னு. பட் நம்ம எதுவும் பேச விரும்பலை. முன்னாலேருந்தே ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது அவங்க ஃபேமிலிக்கே அஃபெக்ட் ஆகலை. உங்களுக்கு எங்கேருந்தா வலிக்க எனக்கு தெரிலப்பா. சரி விடுங்க. எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே மணி தான் எல்லாருக்கும். இங்கேருந்து நீங்கள் பேசியோ நான் பேசியோ எதுவும் மாற போகிறதில்ல. एक्सक्यूज मी मैडम, आप इसको प्लीज पकड़ के थोड़ा सा वहां तक ले सकती हैं क्या? आगे ऐसे क्यों? खाली यहाँ से ऐसे 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 कर दीजिए बस इसको. इससे क्या होगा? कुछ तो होगा. आप करिए तो सही, करिए ना एक बार प्लीज प्लीज. चल चल रहा हूँ. सही गाड़ी खराब होगी क्या? क्या हो गया मैडम? पेट्रोल खत्म हो गया क्या? 1 मिनट में निकाल के दे देता हूँ. अरे निकालने की क्या जरूरत है? मस्त प्लान है. தேங்க்யூ. கரெக்ட்ல இது ரீல் இல்ல ரியாலிட்டி. நான் இந்த வீடியோ வந்து அக்காக்காக பார்க்கலாம். என்ன அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கன்னு. Leave my son. You're not good enough. Dad, what do you mean? There's no value on love. Yes. Her dad is not a dragon. But Dad, there's no value you can put on love. We're in love. There's nothing that can separate us. Here. Yeah. 6-bedroom mansion in Menteng. I told you, son, when money talk, bullshit walks. பாத்துக்கோ, இதான் கேர்ள்ஸ். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. கரெக்டாக இருந்தால் வரட்டா. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. சரி ரைட்டு காய்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை போட்டுப்போங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுப்போங்க. அவ்வளோதான். டாட்டா பாய் பாய், குட் நைட்.